ஏசப்பா, அற்பமான என்னையும் வேதத்தை அறிய பயன்படுத்தியதற்கு நன்றி. யாத்ராகமம் அதிகாரம் 13. கேள்வி எண் 1. கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் புத்திரருக்குள் எவற்றை தனக்கு பரிசுத்தப்படுத்தும்படி கூறினார்? விடை: மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பந்தரித்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும். யாத்ராகமம் 13:1-2. கேள்வி 2. இஸ்ரவேலரின் முதற் பேர் அனைத்தும் யாருடையது? விடை: கர்த்தருடையது. யாத்ராகமம் 13:2. கேள்வி 3. அடிமைத்தன வீடு எது? விடை: எகிப்து. யாத்ராகமம் 13:3. கேள்வி 4. கர்த்தர் பலத்த கையினால் யாரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? விடை: இஸ்ரவேலரை. யாத்ராகமம் 13:3. கேள்வி 5. எந்த மாதத்திலே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள்? விடை: ஆபிப் மாதம். யாத்ராகமம் 13:4. கேள்வி 6. கர்த்தர் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம் எவைகள் ஓடுகிற தேசம்? விடை: பாலும் தேனும். யாத்ராகமம் 13:5. கேள்வி 7. பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசம் யாருடைய தேசமாய் இருந்தது? விடை: கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர். யாத்ராகமம் 13:5. கேள்வி 8. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசித்து எந்த நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்? விடை: 7ஆம் நாளிலே. யாத்ராகமம் 13:6. கேள்வி 9. 7 நாளும் எதை புசிக்க வேண்டும்? விடை: புளிப்பில்லா அப்பம். யாத்ராகமம் 13:7. கேள்வி 10. இஸ்ரவேலர் எல்லைக்குள்ளெங்கும் எது அவர்களிடத்தில் காணப்பட வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? விடை: புளித்த மாவு. யாத்ராகமம் 13:7. கேள்வி 11. எகிப்திலிருந்து புறப்படுகையில் தான் இஸ்ரவேலருக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று யாரிடம் சொல்லும்படி கர்த்தர் கூறினார்? விடை: இஸ்ரவேலரின் புத்திரனிடம். யாத்ராகமம் 13:8. கேள்வி 12. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது டேஷ் இருக்க கடவது? விடை: உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும். யாத்ராகமம் 13:9. கேள்வி 13. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கானானியரின் தேசத்தை கொடுக்கும்போது எவற்றையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்? விடை: கர்ப்பந்தரித்து பிறக்கும் அனைத்தையும், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும். யாத்ராகமம் 13:11-12. கேள்வி 14. கர்ப்பந்தரித்து பிறக்கிறவைகளிலும் மிருக ஜீவன்களின் தலையீற்றிலும் எவைகள் கர்த்தருடையவைகள்? விடை: அவைகளிலுள்ள ஆண்கள். யாத்ராகமம் 13:12. கேள்வி 15. கழுதையின் தலையீற்றையெல்லாம் எதினால் மீட்டுக்கொள்ள வேண்டும்? விடை: ஒரு ஆட்டுக்குட்டியால். யாத்ராகமம் 13:13.
கேள்வி எண் 16. கழுதையின் தலையீற்றை மீட்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? விடை, அதன் கழுத்தை முறித்து போட வேண்டும். யாத்ராகமம் 13:13. கேள்வி எண் 17. பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் என்ன செய்ய வேண்டும்? விடை, மீட்டுக்கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 13:13. கேள்வி எண் 18. கர்த்தர் இஸ்ரவேலரை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு எது அடையாளமாகவும் ஞாபக குறியாகவும் இருந்தது? கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் கர்த்தருக்கு பலியிட்டு பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறது. யாத்ராகமம் 13:14 வரை. கேள்வி எண் 19. பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வழியாய் போகவிடவில்லை? விடை, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று. யாத்ராகமம் 13:17. கேள்வி 20. கர்த்தர் எவ்வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார்? விடை, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய். யாத்ராகமம் 13:18. கேள்வி எண் 21. மோசே தன்னோட கூட யாருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார்? விடை, யோசேப்பு. யாத்ராகமம் 13:19. கேள்வி 22. தன் எலும்புகளை எகிப்திலிருந்து கொண்டு போகும்படி இஸ்ரவேலரை உறுதியாய் ஆணையிடுவித்திருந்தவர் யார்? விடை, யோசேப்பு. யாத்ராகமம் 13:19. கேள்வி 23. இஸ்ரவேலர் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் எங்கே பாளையமிறங்கினார்கள்? விடை, ஏத்தாம். யாத்ராகமம் 13:20. கேள்வி 24. கர்த்தர் பகலில் இஸ்ரவேலரை வழிநடத்த எதில் அவர்களுக்கு முன் சென்றார்? விடை, மேகஸ்தம்பத்தில். யாத்ராகமம் 13:21. கேள்வி 25. இரவில் இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் காட்ட கர்த்தர் எதில் அவர்களுக்கு முன் சென்றார்? விடை, அக்னி ஸ்தம்பத்தில். யாத்ராகமம் 13:21. கேள்வி 26. எவை ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை? பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும். யாத்ராகமம் 13:22. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.